இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலே வந்து எப்படி ரோஸ் வாட்டர் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் நம்ம வெளியில் வாங்குறது கெமிக்கல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக நம்மளே வந்து ரோஸ் வாட்டர் செய்யலாம். இது நீங்கள் வந்து நார்மலாக வந்து சும்மா மூஞ்சி கழுவுறோம், சும்மா தண்ணியில் கழுவுறோம் அப்படின்னா அந்த வாட்டரை எடுத்து சும்மா கழுவுனீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு அழுக்கும் இல்லாமல் க்ளீனாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின் உங்களுக்கு. அதே நீங்கள் வந்து பவுடர் நம்ம ஃபேஸ் பவுட்ரு ப்ரிப்பேர் பண்ண வீடியோ இருக்கு இல்லையா, அதில் விட நீங்கள் தண்ணிக்கு பதில் வந்து ரோஸ் வாட்டர் கலந்தும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ரோஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது நாலு ரோஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி போதும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சாஃப்ரான் குங்கும பொடி குங்குமம் வந்து ஒரு 4-5 எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். குங்குமப்பூ வந்து ஒரு 4-5 போதும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது 4-5 இருக்குது பார்த்தீங்களா, இது 4-5 போதும். ரோஸ் ஒரு 4, இது 1/2 டம்ளர் தண்ணி. ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரோஸ் எல்லாம் நம்ம வந்து எதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், ரோஸ் வந்து எதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நீங்கள் வந்து குங்கும பூ எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த குங்குமப்பூ எது கரையாது இல்லையா, நூறு டம்ளர்லேயோ இதுலேயே தண்ணி வச்சு இதை நல்லா கரைச்சிட்டு அப்புறம் போண்டிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்க வந்துருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம குங்குமப்பூ வந்து கொஞ்சம் கரைச்சிக்கலாம். குங்குமப்பூ போட்டிருக்கேன், தண்ணி கலர் மாறுது இல்லையா, அது கொதிக்கிற தண்ணி போட்டதால உங்களுக்கு நல்லா கரையுது. நம்ம நல்லா கசக்கிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ரோஸ் எதில் அதில் போடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், ரோஸ் கலர் மாறுது. 5 பீஸ் தான் குங்குமப்பூ போட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியில் கலர் மாறிடுச்சு. இதையே அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிடலாம். இது நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், அந்த கலர்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம குங்கும தண்ணியையும் அதில் ஊற்றிடலாம். நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கோம். சும்மா 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நிப்பாட்டிடுங்க. இது பாருங்கள், நல்லா இதில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சும்மா நீங்கள் 5 ரூபாய்க்கு 10 ரோஸ் கிடைக்கும். சும்மா 2 ரூபா வாங்கி 4 ரோஸ் தான். 1/2 டம்ளர் தண்ணியில் போட்டாச்சு. இப்போ இந்த குங்குமப்பூ 4 இது வந்து நல்லா கரைச்சிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் எடுத்து கரைச்சி போட்டாச்சு. இது நல்லா வந்து கலர் மாறிடுச்சு. இதை நீங்கள் வந்து 24 இப்போ நீங்கள் ஒரு நாள் 24 மணி நேரம் என்ன பண்ணிக்கணும்னா இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இன்னும் இது கலர் மாறினா கூட நல்லா இறங்கணும். ஸோ நீங்கள் அப்போ ஒரு 24 மணி நேரம் நீங்கள் நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து வடிகட்டி நீங்கள் ஒரு இதில் பாத்திரத்தில் ஒரு டப்பாவில் ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு மேலே நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனால் வெளியில் வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம கெமிக்கல்லாம் போடலதுனால சீக்கிரம் இதாகிடும். ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே வந்து 40 நாள் கூட வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்பப்போ நீங்கள் கலந்துக்கணுமோ அப்போ நம்ம வந்து எடுத்து கலந்துக்கலாம். இது 24 நான் மூடி வச்சிடுறேன். அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மூடி வச்சிடலாம். இருந்தோம் இல்லையா, அது ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், நல்லா வெளுத்து போயிடுச்சு. தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சு அதோட கலர் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த பாருங்க, அப்படியே வந்துடும் பிங்கிஷாக, அந்த பிங்க் கலரில் வந்திருக்கு. சூப்பராக இருக்கும் இது. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து குங்குமப்பூ போட்டே ஆகணும் அப்படின்னு கிடையாது. குங்குமம் போட்டால் இருந்துச்சு வீட்டில் அப்படின்னா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனாலும் ரோஸ் மட்டும் போட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி வந்து தண்ணி மட்டும் கழுவணும் அப்படின்னா கூட இதை எடுத்து கழுவிக்கலாம். இல்லை நீங்கள் இதை பவுடர் வச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கலந்து கூட மூஞ்சியில் தடவிட்டு காய வச்சு இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லது. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்மெல். அந்த ரோஸோட இதழோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லது. ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக தடவி விடலாம். ஸோ இது காஞ்சோடனே அப்படியே விட்டுருங்க. ஸோ இது நீங்கள் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.